மேம் எனக்கு ஃப்ரண்ட் சைடு பட்டிக்கிட்ட லூஸ் வருது, ஆம்ஹோல் கீழே கிளாத் லூஸ் வருது, கை கிளாத் மடிப்பு வருது, ரீசன் சொல்லுங்கள். டோட்டலாகவே உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸில் அந்த இது வந்து லூஸ் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களுடைய மெஷர்மெண்ட் நீங்கள் எடுக்கிறத மறுபடியும் செக் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ லூஸ் எல்லாம் வருது அப்படின்னாவே டோட்டலாகவே ஓவரால் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கையிலிருந்து இடுப்பு ஆம்ஹோல் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸஸாக இருக்குது கிளாத்து. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸில் வந்து ஏதோ மிஸ்டேக் இருக்குது. சப்போஸ் இப்போ 36 இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு வர்ற இடத்துல நீங்கள் 37 வச்சிங்க, 27 இடுப்பு சுற்றளவு வர்ற இடத்துல 28 வச்சிங்க அப்படின்னு அப்படி ஒரு கால்குலேஷன் போட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரும். நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தான். ஏன்னா செஸ்ட் ரவுண்டு வந்து அக்யூரேட்டாக இருக்கணும், அதே மாதிரி கீழே வெயிஸ்ட் ரவுண்டும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ அந்த மிடில் போர்ஷனில் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுறது அவுட்டரில் வளைச்சி போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். அவுட்டரில் வளைச்சி போட்டிருந்தீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நான் நிறைய அதுலேயே வீடியோஸில் இருக்கும், நான் நிறைய இதில் போட்டிருப்பேன். 3 விதமாக வந்து நான் வந்து லைன்ஸ் வந்து போட்டு காட்டியிருப்பேன். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக 3 தையல் வரும், அது வந்து கரெக்டான வி ஷேப் பாடிக்கு. செஸ்ட்டு பெருசாக இருக்கவங்களுக்கு ஒரு கேர்வ் லைன் கொடுத்து அவுட்டரில் வந்து லைட்டாக பெண்டு வர மாதிரி கொடுத்துருப்பேன். ரொம்ப லீனாக இருக்கவங்களுக்கு உள்பக்கம் வளைவாக வர மாதிரி நான் தையல் போட சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி 3 விஷயம் வந்து நம்ம ஸ்லீவுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். அதாவது எல்போ ஸ்லீவ் வைக்கிறவங்களுக்கு, நார்மலாக கொஞ்சம் லென்த்தாக வைக்கிறவங்களுக்கு, இது எல்லாமே வந்துட்டு அந்த ஆம்ஹோல் கிட்ட பார்த்திங்கன்னா ஆம்ஹோலுக்கு கீழ் பகுதி உடம்பு பகுதியிலையும் சரி, ஆம்ஹோலுக்கு கை பகுதியிலையும் சரி அந்த எட்ஜு வந்து உள்ள பள்ளமாக தான் இருக்கும் நம்மளுக்கு பாடி ஷேப்பு. அந்த இடத்துல தையல் நம்ம வளைச்சி போடலை அப்படி இல்லாட்டினா ஆம்ஹோல் கூட கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப நமக்கு இறுக்கமாக இல்லாத அளவுக்கு இருந்தால் போதும். அது கூட நீங்கள் கரெக்ட் பண்ணி அந்த பெண்ட் பண்ணி போடுறதுல தான் நம்ம மெயினாக அந்த ஸ்டிச்சிங்கினுடைய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்லீவில் வந்து நம்ம எல்போ ஸ்லீவ் போடுறோம், லைட்டாக ஒரு சுருக்கம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து உள்பக்கம் கொஞ்சம் பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி ப்ளவுஸ் போடும்போது இடுப்பு பகுதியில் ஷோல்டர் லூஸ் வருது, சைடில் வந்து சுருக்கம் வருது, அந்த பட்டிக்கிட்டெல்லாம் சுருக்கம் வருது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு வளைவாக ஒரு தையல் போடணும். ஏன் அப்படின்னா அது அவங்களுடைய பாடி ஷேப், அப்படி நம்ம கட் பண்ணும்போதே அதை வந்து பண்ண முடியாது. சப்போஸ் நீங்களே கட் பண்ணி தைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெண்ட் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் கட் பண்ணி இன்னொருத்தர் தைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் மறக்காமல் அந்த ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது ஃபிட்டிங் வரும். ஏன்னா ஒரு பேசிக் ப்ரொசீஜர் இருக்குது, இப்படி தான் மெஷர் பண்ணுறோம், இப்படி தான் கன்வெர்ட் பண்ணுறோம், இப்படி தான் கட்டிங் போடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பேசிக் ப்ரொசீஜர் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நம்மளுடைய பாடியோடைய ஷேப்புன்னு ஒன்று இருக்குது, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஒருத்தருக்கு செஸ்ட் ரவுண்டு கம்மியாக இருக்கும், வெயிஸ்ட் ரவுண்ட் அதிகமாக இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் வரும். கை ஆம்ஹோல் சின்னதாக இருக்கும், கீழே வந்து கை சுற்றளவு வந்து பெருசாக இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கும் கிராஸில் தான் வரும். அதனால் அவங்கவுங்க பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் நம்மளுடைய அந்த மெஷர்மெண்ட்ஸ். ஏன்னா அவங்க எப்படி அந்த மெஷர்மெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு, அதாவது எப்போயோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்க, அதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று டிஃபராக இருக்கும். என்னடா இது செஸ்ட் ரவுண்டு ஒரு மாதிரி இருக்குது, வெயிஸ்ட் ரவுண்டு ஒரு மாதிரி இருக்குது, ஆம்ஹோல் ஒரு மாதிரி இருக்குது, ஸ்லீவ் ரவுண்டு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம அளவு கரெக்டாக தான் எடுத்தோமா அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு டவுட் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்து அதை இது பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம அளவு எடுக்கும்போதே நம்ம மைண்டில் வந்து நம்ம செட் பண்ணியிருப்போம், இவங்க பாடி வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்குது, அப்போ இப்படி தான் நம்ம கட் பண்ணணும், இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருப்போம். அப்போது அதை நம்ம ரிமைண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கை பார்த்திங்க அப்படின்னா உள்ளேருந்து கீழே வந்து அவுட்டரில் விரிவாக வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாடியிலேருந்து உள்ளே விரிவாக அவுட்டரில் வர மாதிரி இருக்கும். ஏன்னா இது அவங்களுடைய சதைப்பிடிப்புக்கு தகுந்த மாதிரியும் அவங்களுடைய உடம்புனுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரியும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏஜ்டாக இருக்கவங்களுக்கு தான் இந்த மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மேலே நெக்கு வந்து மேலே வைக்கணும், பட்டி வந்து ரொம்ப தின்னாக வைக்கணும். ஏன்னா செஸ்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி ஓப்பன் லென்த் அதிகமாக வைக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு. எவ்வளோதான் நம்ம பர்ஃபெக்டான பாடிக்கு 10 ப்ளவுஸ் தைச்சாலும் ஒரு மாதிரி செட் ஆகாத பாடிக்கு ஒரு 3 ப்ளவுஸாவது நம்ம தைக்க வேண்டி வரும். அதே மாதிரி நமக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸே கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம மைண்ட் செட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு 100 பேர் நம்மக்கிட்ட தைச்சி துணி வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த 100 பேருமே நமக்கு கால் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு சிலர் வந்து இது வந்து ஒரு டெய்லரிங் ஷாப், நம்ம துணி கொடுக்குறோம், அவங்க தைச்சி கொடுக்குறாங்க, கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். அதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டு.
அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, அதில் ஏதாவது அதை ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளை மறுபடியும் கூப்பிடுவாங்க. அதுக்காக நம்ம வந்து எல்லாமே வந்து அவங்க மறுபடியும் கால் பண்ணி நமக்கு சொல்லணும் அப்படிங்கிறதும் நமக்கு இது கிடையாது. ஏன்னா இது நம்ம ப்ரொஃபஷனாக பண்ணுறோம். அதில் ஏதாவது தவிர்க்க முடியாத ஒரு சிலர் வந்து மறுபடியும் போகும்போது அதை சரி பண்ணிக்கலான்னு விட்டுருவாங்க, ஒரு சிலர் உடனே கூப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம தச்சு கொடுக்கும்போது அதில் எந்த அளவுக்கு மிஸ்டேக் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். அதையும் தாண்டி வர்ற ஒரு சின்ன சின்ன மைனஸ் ப்ளஸ் இது எல்லாத்தையுமே நம்ம அதுக்கப்புறமா நம்ம அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம முதல்ல பேசிக்காக நீங்கள் எடுக்க வேண்டிய மெஷர்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, கரெக்டாக எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாத்துக்குமே பேஸ் அதுதான். ரெண்டாவது அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக அவங்கக்கிட்ட இருந்து வரும். ஏன்னா ஒருத்தருடைய இது அப்படி தான் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டைம் ரொட்டீனாக அவங்களுடைய ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்துட்டு இவங்களுடைய பாடி இது இப்படி தான் ஸ்ட்ரக்சர், இப்படி தான் இவங்களுக்கு தைச்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு மறுபடியும் எந்த ஆல்ட்ருமே வராது. அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாத்து வந்து ஷார்ட்டேஜாக இருக்கிறதுல கட் பண்ணாதீங்க. ஏன்னா நல்லாவே நிறைய கிளாத் இருந்தால் தான் உங்களால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஃபினிஷிங் கொடுக்க முடியும். இடுப்புக்கு ஜாயிண்ட்டு, ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு ஜாயிண்ட்டு, கைக்கு ஜாயிண்ட், இப்படியெல்லாம் ஜாயிண்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சைடில் வர மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளை நாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் வந்து ஒருத்தருக்கு செய்யணும் அப்படின்னா அது அவங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா அதை மாற்ற வேண்டாம். ஆனால் அவங்களுக்கு அதில் நம்ம அவங்களுக்கே தெரியாத விஷயங்கள் அவங்க அந்த ப்ளவுஸை போட்டு வரும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணி அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்களுக்கு கொடுக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய இதில் எவ்வளோ உங்களுக்கு திருப்தியாக பண்ண முடியுமோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள்.